சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. பிரதான கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்களை அறிவித்துள்ளன. திமுக தனது முதல் பட்டியலில் 164 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இதில் பெரும்பாலான தற்போதைய எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 60 புதிய முகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. 28ஆம் தேதி மாலை திமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் வெளியிட்டார். இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியிலும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக் திருவல்லிக்கேணி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். காந்தி, கயல்விழி செல்வராஜ், மனோ தங்கராஜ் ஆகிய 3 சிட்டிங் அமைச்சர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தற்போது தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வரும் SR ராஜாவுக்கு பதில் கிருத்திகா தேவிக்கு திமுக தலைமை தேர்தலில் போட்டியிட சீட் கொடுத்திருக்கிறது. இது SR ராஜா தரப்பை கடுமையாக டென்ஷன் ஆக்கி இருக்கிறது. இந்நிலையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலுவின் வீட்டை முற்றுகையிட்ட திமுக MLA SR ராஜாவின் ஆதரவாளர்கள் அவருக்கு ஏன் இந்த முறை சீட் ஒதுக்கப்படவில்லை என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினர். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் கிருத்திகா தேவியை மாற்றிவிட்டு மீண்டும் SR ராஜாவுக்கு வாய்ப்பு வழங்க கோரி அவர்கள் வீட்டை முற்றுகையிட்டனர். அதில் சிலர் அமைச்சர் தாமோ அன்பரசனுக்கு எதிராகவும் முழக்கமிட்டனர். அப்போது அங்கு பேச்சுவார்த்தை நடத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு கூட்டத்தில் அழுது கொண்டிருந்த ஒரு நபரை பார்த்து, மற்றவர்களுக்கெல்லாம் கவலை இல்லையா, என்னையா நடிச்சிட்டு இருக்கீங்க, நான் என்ன கல்லுன்னு நினைச்சியா, உனக்கு முன்னால இருந்து சின்ன பிள்ளையிலிருந்து எனக்கு அவர நண்பர் தெரியுமா, அவருடைய இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லையா, அவருக்கு என்ன செய்ய வேண்டும்னு எனக்கு தெரியாதா, இந்த காரணத்தை எல்லாம் இவ்வளவு பேருக்கு முன்னால் நான் சொல்ல முடியுமா, நீ அழுது சீன் போட்டா நான் உடனே சொல்லிடணுமா, யார் சீன் போடுறவங்க யார் உண்மையா இருக்கிறவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அவருக்கும் தெரியும், நான் வந்ததிலிருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், நீ அழுதுகிட்டே தான் இருக்கையே என்ன அர்த்தம் என்று ஆவேசமாக பேசிய வீடியோ காட்சி வைரலாகி வருகிறது. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தாம்பரம் திமுகவில் சீட்டுக்காக மோதல் ஏற்பட்டுள்ளது கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.